பஞ்சாயத்துல வச்சுட்டு உண்மையெல்லாம் சொன்னதும் ஸ்னேகா இருந்துட்டு அன்னபூர்ணியை பார்த்துட்டு எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, உண்மையை நிரூபிச்சா இப்ப எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு எனக்கு ஏற்கனவே சிந்துவோட கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த ஜென்மத்துல எனக்கு சிந்து மட்டும் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சிவா சொன்னதும் ஸ்னேகா சாக்காய் நின்றுட்டு இருக்காங்க. மகா என்ன லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பஞ்சாயத்துல அவன் தான் அவனோட முடிவை சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன டாக்டர் சிந்து தான் பொண்டாட்டின்னு உறுதியா இருக்காரு, அவர் விரும்பி தான் கல்யாணம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்து எல்லாரும் போங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க சிந்தோட அப்பா அம்மா எல்லாரும் அன்னபூர்ணி எல்லாரும் சேர்ந்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காளே, இவ்வளவு நம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பைரவிக்கு சம கோவம் வருது. வேகமா போயிட்டு இங்க ஒரு அரைஞ்சிடுறாங்க சிந்துவை. என்ன சிந்து இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க, அன்னைக்கு நீ மண்டபத்துல இருந்து தப்பிச்சு போனதுனால இங்க நான் கல்யாணம் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கேன், எல்லாம் ஒன்னாலதான் சிந்து, உன்னை அவ்வளவு தூரம் நம்பினேன், நீ அப்பாவையும் நினைச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கே சிந்து, அந்த டாக்டர் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவு தூரம் நாங்க காயப்படுத்தணும் தெரியுமா, அவரு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, என்ன சிந்து இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க, அவர் டாக்டர், அவர் பேரையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சிந்து அடிச்சு கேக்குறாங்க. இங்க ஆரம்பத்துக்கு சந்தோஷம், சிந்து அப்படி ஒரு காரியம் பண்ணதுனால பைரவி தனக்கு மனைவியா வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணியும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன சிந்து கிட்ட பேசாம இருக்காங்க, அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.